அன்பார்ந்த மாணவர்களே, உங்களை அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி உறவுகள் அப்படின்னு ஒரு டாப்பிக்கில் பயிற்சியில் 1.2 அப்படி பார்ப்போம். இதில் ஆர் என்ற ஒரு உறவு எக்ஸ், ஒய் such that y ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3. இந்த லைன் இருக்கலாமா, இந்த லைனை நம்ம such thatங்கோம். எக்ஸ் ஒய் such that y ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3, x belongs to 0, 1, 2, 3, 4, 5 என கொடுக்கப்பட்டுள்ளது. இதன் மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் கண்டறிய R என்ற ஒரு உறவு. இப்போ பாருங்கள், x and y. இப்போ இது பார்க்கணும். இது x belongs to, இது பாருங்கள், இது A ஒரு கணம்னு எடுத்துக்கலாம். இது இங்கே என்ன சொல்லலாம், B என்ற ஒரு கணம் என்று எடுத்துக்கலாம். A என்று ஒரு கணம், B என்று ஒரு கணம். இதில் எக்ஸ், இதில் ஃபுல் நம்பர்ஸ் எக்ஸை நம்ம போட்டுக்கிறோம். 0, 1, 2, 3, 4, 5. பாருங்கள், எக்ஸ் பிலாங்ஸ் டு 0, 1, 2, 3, 4, 5. எக்ஸ் அண்ட் ஒய், ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3. இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையாம்மா, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3. அப்போ என்ன, எக்ஸ் ஈக்குவல் டு 0வாக இருக்கச்சுப்போ ஒய் ஈக்குவல் டு 3. ஓகேவேம்மா, அப்போ 3 வந்துடும். எக்ஸ் 0வாக இருக்கச்சுமா, ஒய் 3. தென் எக்ஸ் ஈக்குவல் டு 1, ஒய் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 4. இங்கே பார்த்தீங்களாம்மா, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3, அதை தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். எக்ஸ் ஈக்குவல் டு 0, ஒய் ஈக்குவல் டு 3, எக்ஸ் ஈக்குவல் டு 1, ஒய் ஈக்குவல் டு 4. அப்போது 4. தென் x equal to 2, y equal to 2 plus 3 equal to 5. Okay. X equal to 3, y equal to 3 plus 3 equal to 6. X equal to 4, y equal to x plus 3. So 4 plus 3 equal to 7. X equal to 5, y equal to x plus 3. 5 plus 3 equal to 8. ஓகேவாம்மா, இப்போ நம்ம உறவுகள், இப்போ எக்ஸோட நம்பர்ஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. 0, 1, 2, 3, 4, 5. 0, 1, 2, 3, 4, 5. ஓகேவாம்மா, ஒய்யை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3. எக்ஸுக்குண்டான எல்லா வேல்யூஸையும் போட்டு 3, 4, 5, 6, 7, 8 நம்ம கண்டுபிடிக்கிறோம். இவங்க சொல்லிட்டாங்க, ஆர் என்ற ஒரு உறவு எக்ஸ் ஒய் சச் தட் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3. ஒய் அப்போது ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3னா எக்ஸுக்கு போடக்கூடிய எல்லா நம்பர்ஸும் ஒய்யை உருவாக்குது. அப்போது நம்ம இப்படி ஒரு ரிலேஷன்ஸ் உருவாக்கலாம். 0 goes to 3. பார்த்துங்களாம்மா, when x equal to 0, y equal to 3 தானே. பார்த்தீங்களாம்மா, நம்ம கொண்டு வந்துட்டோமா. when x equal to 0, y equal to 3. when x equal to 1, y equal to 4. கொண்டு வந்துட்டோமா. when x equal to 1, y equal to 4 கொண்டு வந்துருக்கோமா. அப்போ இது ஒரு ரிலேஷன், ஒரு உறவு. இது ஆர் என்ற ஒரு உறவு. சரி, ஓகே. when x equal to 2, y equal to 5. x equal to 2, y equal to 5 ஒரு ரிலேஷன். x equal to 3, y equal to 6. ஓகேம்மா, x equal to 3, y equal to 6. when x equal to 4, y equal to 7. when x equal to 5, y equal to 8. அப்போ எல்லா எக்ஸ் நம்பர்ஸ்க்கும் ஒரு ரிலேஷன், எக்ஸ் அண்ட் ஒய்க்கு ஏபி என்ற கணம் பாருங்கம்மா. ஏ ஈக்குவல் டு 0, 1, 2, 3, 4, 5. பி என்ற ஒரு கணம், இல்லை 3, 4, 5, 6, 7, 8 2 கணங்கள் இருக்குது. எல்லா நம்பர்ஸும் எக்ஸ் பிலாங்ஸ் டு 0, 1, 2, 3, 4, 5, 6. 0, 1, 2, 3, 4, 5. b equal to 3, 4, 5, 6, 7, 8. ஓகேவாம்மா, இப்போ இதன் மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் மதிப்பகங்கள் பாருங்கள், 0 to 5. அப்போ மதிப்பகம் ஆரின்
ஆரின் மதிப்பகம் என்னது? மதிப்பகம் ஆரின் மதிப்பகம் என்னது? 0 1 2 3 4 5. ஆரின் வீச்சகம் என்னவா இருக்கும்? 3 4 5 6 7 8. ஓகேவாம்மா? ஆரின் மதிப்பகம் ஆரின் வீச்சகம். இப்போ பார்த்தீங்களாம்மா, பயிற்சி 1.2ல் ஆர் என்ற ஒரு உறவு. இதை வந்து எக்ஸ் கமா ஒய், ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3, எக்ஸ் பிலாங்ஸ் டு 0 1 2 3 4 5. எக்ஸுக்கு வந்து இந்த நம்பர்ஸ் வரச்சமையும் ஒய்யோட வேல்யூஸ் பாருங்கள். ஒய் வந்து ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3, எக்ஸ் ஈக்குவல் டு 0, ஒய் 3. அப்போது எக்ஸ் வந்து 0வாக இருக்குச்சுன்னா 3ஆக மாறுது ஒய். எக்ஸ் ஈக்குவல் டு 1, ஒய் ஈக்குவல் டு 4, எக்ஸ் ஈக்குவல் டு 1, ஒய் ஈக்குவல் டு 4, எக்ஸ் ஈக்குவல் டு 2, ஒய் ஈக்குவல் டு 5. 2க்கு 5க்கு ஒரு ரிலேஷன், 3க்கு 6க்கு ஒரு ரிலேஷன். பார்த்தீங்களாம்மா, எக்ஸுக்கு 3ஆக இருக்குச்சுமே ஒய்க்கு 6ஆக மாறுது, எக்ஸுக்கு 4ஆக இருக்குச்சுமே ஒய் வந்து 7ஆக மாறுது, எக்ஸ் வந்து 5ஆக இருக்குச்சுமே ஒய் வந்து 8. ஸோ தெர் இஸ் எ ரிலேஷன் பிட்வீன் ஏ அண்ட் பி. அதுதான் ஆர். அதாவது 0 to 3, 1 to 4, 2 to 5, 3 to 6, 4 to 7, 5 to 8. இதெல்லாம் என்னது? ரிலேஷன்ஸ். அப்போது ஆரின் மதிப்பகம் 0 to 5ஆக மாறுது, ஆரின் வீச்சகம் 3 to 8ஆக மாறுதுமா. ஏற்கனவே மதிப்பகம் வீச்சகத்தை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அதில் படிச்சுக்கோங்க. இது வந்து பயிற்சியில் வந்து 1.2ல் 3வது சம், ஏற்கனவே ஃபஸ்ட்டு சம்லாம் நான் போட்டிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் படிச்சுக்கோங்கம்மா. இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கு வேண்டிய நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்கம்மா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.